அந்த கலை முதுவணி என்ற விருதை வயது இருந்தாலும் நாடகத்துறையை மறந்து விடவில்லை என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையில் நான் ஒவ்வொரு ஆண்டும் மனு போட்டுக் கொண்டே இருக்கிறேன். இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிற பொழுது என்னுடைய வதாரெல்லாம் சொல்கின்ற பொழுது நான் கட்டியிருக்கிற வேஷ்டி நான் என்னுடைய உடைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பார்த்தார்கள். இவங்களை ஏன் தேர்வு செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுப்பி அவர் என்னை தேர்வு செய்து கலை முதுவணி என்ற பட்டத்தையும் 20,000 ரூபாய்க்குள்ள கலப்பையும் வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். நான் கலைப்பயணத்தில் நான் ஆற்றிய பணிகள் வீண் போகவில்லை, வீணாகவில்லை என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்தேன். காலங்கள் கடந்தால் அரசியல் பயணங்கள் 1000 இருக்கலாம். நான் நாடகத்துறை 40 நாடகம் எழுதியிருக்கிறேன். எனக்கு பல நாடகங்களை மரியாதைக்குரிய இந்த ஆசிரியர் மாயு புத்தவர்கள் எனக்கு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். அவர் நாடகத்திலே நான் மென்மேலும் ரசித்த ஒரே நாடகம் நெய்வாசல் விடுதலை என்ற நாடகத்தை அவர் இயக்கி நடித்திருந்த பொழுது அந்த வடுப்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் திறந்திருந்தார்கள். அன்றைக்கு தான் மாறிவிட்டு என்னால் யார் என்று தெரிவிப்பதற்கு அவருக்கு அந்த நெய்வாசலை விடுதலை என்ற நாடகத்தை உணர்வுபூர்வமாக நடித்து காண்பித்தான். கட்சியில் எத்தனையோ நாடகம் நடித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே வடூர் வட்டார பல்வேறு பெற்ற கடை மன்னங்கள் இருக்கிறது. அந்த மன்னங்களெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு விடுதலை என்ற நாடகத்தை நடித்து இப்பெல்லாம் அவருக்கு முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது நடிக்கின்ற பொழுது நமக்கு ஏன் அந்த நாடகம் இது போன்ற உணர்வு பூர்வமாக நடிக்க